ஒரு சமயம் ஒரு குரும் சீடனும் மற்றொரு ஊரில் இருந்த பாடசாலையை சென்றடைய நீண்ட தூர பயணம் ஒன்றை மேற்கொண்டாங்க. வழியில் அவங்க ஒரு பெரிய ஆற்று கடக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அந்த ஆற்றங்கரையில் ஒரு இளம் பெண்ணும் கரையை கடக்க வழி தெரியாமல் தவிச்சு நின்றுக்கிட்டு இருந்தா. இவங்கள பார்த்த அந்த பொண்ணு, ஐயா, எனக்கு இந்த ஆற்றோட அக்கறைக்கு போகணும், என்னை கொண்டு போய் விட முடியுமான்னு உதவி கேட்டா. இதை கேட்ட சீடன் யோசனையில் இருக்கும்போதே குரு அந்த பொண்ணை சுமந்தபடி ஆற்ற கடக்க ஆரம்பிச்சாரு. ஒன்றும் புரியாம சீடனும் ஒரு விதமான சங்கடத்தோட அவங்க பின்னாடியே ஆற்ற கடந்தாரு. ஆற்ற கடந்ததும் நன்றி சொல்லி விடை பெற்றா அந்த பொண்ணு. ஆனால் குரு செய்த இந்த செயலை சீடனால் ஏற்றுக்கவே முடியல. அதே சமயம் அவர்கிட்ட இதை கேட்கிற தைரியமும் சீடனுக்கு இல்லை. அந்த பயணம் முழுவதுமே சீடனோட மனசில் இந்த நிகழ்வு தான் திரும்ப திரும்ப ஓடிக்கிட்டே இருந்தது. குழப்பமான மனநிலையோடவே தன் குருவோட அந்த பாடசாலையை வந்தடைஞ்சாரு சீடன். இறுதியாக ஒரு நாள் மனசில் உறுத்திக்கிட்டு இருந்த அந்த கேள்வியை குருவை பார்த்து கேட்டாரு சீடன். குருவே, நாம் சந்நியாசிகள், ஒரு பெண்ணுக்கு பக்கத்தில் போகிறதே தவறுங்கிறது நம்ம நியதி. அப்படி இருக்க அந்த இளம் பெண்ணை எப்படி தொட்டு சுமந்தீங்க? இது நம்ம தர்மத்துக்கு எதிரானது இல்லையா? இதை கேட்ட குரு நெற்றியை சுருக்கி, பொண்ணா? எந்த பொண்ணு அப்படின்னு நினைவில்லாதவராக கேட்டார். சீடனும் உடனே, அதுதான் குருவே, ஆற்று கடக்க உதவினீங்களே, அந்த பொண்ணை தான் சொல்கிறேன் அப்படின்னு பதிலளித்தார். அதற்கு குரு, ஓ, அந்த பொண்ணா? நான் என்னமோ அந்த பொண்ணை அந்த கரையிலேயே இறக்கி விட்டுட்டேன். ஆனால் நீ தான் இப்போ வரைக்கும் அந்த பொண்ணை சுமந்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு ரொம்ப எளிமையாக பதில் கொடுத்தாரு. சீடனும் இந்த உண்மையை உணர்ந்தவராக அங்கிருந்து அமைதியாக நகர்ந்தார். மனித வாழ்க்கையில் தவறுகள் இயல்பானது. நாம் செஞ்ச ஒரு செயலுக்காக குற்ற உணர்வாகவோ அவமானமாகவோ நாம் உணர்ந்தா மறுபடியும் அந்த செயலை செய்யக்கூடாதுங்கிறதுல நம்ம உறுதியாக இருந்து அதையே செயல்படுத்தணும். அதற்கு மாறா அதை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறதால எந்த உபயோகமும் இல்லை. இந்த கதை நமக்கு உணர்த்துகிற பாடமும் இதுதான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையை பற்றின உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட்ஸ் மூலமாக தெரியப்படுத்துங்க. கதையுடன் கதைப்போமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் வேறொரு கதையுடன் கதைப்போமா.